வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுவும் சீசன்ல கிடைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இந்த சித்திரை மாசம் வரும்போது இந்த வெயில் காலம் கோடை காலம் வரும்போது பலா வாழை மூணும் நமக்கு நிறைய கிடைக்கும். பலால பலாப்பழம் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு அந்த குட்டி குட்டி காய் பலாமூசு பலாவுடைய சின்ன காய் இந்த மாதிரி பேர்ல எல்லாம் அதை சொல்லுவாங்க. ஊர் பக்கம்லாம் அந்த மேல் தோலை எடுத்துட்டு உளிய வச்சு கொத்தி படிக்கணக்கில் கொண்டு போடுவாங்க. இங்கே நமக்கு அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. ஒரு சில இடங்கள்ல மட்டும் கிடைக்கும். மற்ற இடங்கள்லாம் முழு காயாக தான் கிடக்கும், குட்டி குட்டி காயா. அந்த காயில் ஒன்றை வாங்கிட்டு நீங்கள் மேலே இருக்க தோலை உரித்து எடுத்துட்டு சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணி எந்த ரெசிபி வேணுமோ செய்யலாம். இன்னைக்கு நான் அதை விட கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சின்ன குட்டி பலாவை முழுசாக வேக வைக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 4 கட் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடிட்டேன். வெயிட்டும் போட்டாச்சு. இப்போ 3லிருந்து 4 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். நம்ம இப்போ அந்த வேக வச்சிட்டோம். அது வெந்தது இந்த மாதிரி இருக்குது. இதை என்ன பண்ணணுன்னா, மேலே இருக்கிற தோலை மட்டும் உரிச்சிட்டு நடுவில் இருக்கிற வெள்ளையான பகுதியை இப்படி கைனால் நம்ம அப்படியே உதுத்து விட்டோம்னாலே உதிர்ந்துடும். அப்படி உதிரலேன்னு சொன்னால் கூட ஒரு விசில் நீங்கள் வைக்கணும்னு அர்த்தம். இப்போ இதை நீங்கள் கைனால் பிரிக்க முடியலைன்னாலும் கூட ஒரு விசில் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சுட்டு நீங்கள் அந்த தோலை எடுத்துடலாம். தோல் ஈஸியாக வந்துடும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் உதுக்கும்போது நல்ல ஈஸியாக தான் உதுக்க வந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை நல்லா அப்படியே அந்த தோல்லேருந்து தனியாக பிரித்து எடுத்து கைனால் உதுத்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் நம்ம கேரட்டு துருவி இருக்குல்ல, அதில் வச்சு கூட தோல் மிச்சம் இருக்கிற மாதிரி அப்படியே சீவி எடுத்துக்கோங்க. அந்த இந்த இந்த கையில் நான் காட்டுற மாதிரி நீங்கள் ஸ்பூனை வச்சு நல்லா சுரண்டி எடுத்து துருவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம துருவி எடுத்துட்டோம். இதுக்கு ஒரு 10லிருந்து 15 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறோம். கடுகு நல்லா பொரியுது, உளுந்தம்பருப்பு செவந்து வருது. இதோட ஒரு சிலர் கடலைப்பருப்பு போடுவாங்க. நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இந்த தாளிதத்தோடு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் நீட்டு வாக்கில் தின் ஸ்லைசஸாக நறுக்கி வச்சுருந்தேன். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். பொடியாக ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நறுக்கியிருந்தேன். இது வாயு, அதனால் கொஞ்சம் இஞ்சி சேர்க்கறது நல்லது தான். கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதாவது கருக்குங்க கூடாது சாப்பிடும்போது. அந்த அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வேக வச்சு உதுத்து வச்சுருக்கோம்ல, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதில் கொஞ்சத்தை மட்டும் வதங்குற வெங்காயத்தை சீக்கிரமாக வதங்குறதுக்காக அதில் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதங்க விடுறோம். எண்ணெயில் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் நல்லா வதங்குது. கொஞ்சம் போல் ஒரு கை தண்ணி தெளித்து நீங்கள் இன்னும் வதக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் நல்லா இருக்கும். ஆனால் இது இரும்பு கடாய்ங்கிறதுனால கொஞ்சம் கலர் மாறும். தண்ணி தெளிச்சிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது பிடிக்குமாங்கிறத பார்த்துட்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டாச்சு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த இது நம்ம உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறது பிடிக்கலைன்னு சொன்னால், ரொம்ப கட்டி கட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா, சின்ன மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் 2 தடவை திருப்புனீங்கன்னா நல்லா தேங்காய் பூ மாதிரி
நல்லா அழகாக ஒன்று போல் வந்துடும். பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் பல்லுக்குள்ளெல்லாம் போகாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வதங்கிக்கிட்டு இருக்க வெங்காயத்தோடு சேர்த்து வெங்காயம்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி அடியோடு கலக்கி விட்டுக்கோங்க. நான் எல்லாமே லோ ஃப்ளேமுக்கு இப்போ மாற்றிட்டேன். அடியில் பிடிச்சிடக்கூடாது, கலர் மாறிடக்கூடாது. அதனால தான் இது மாதிரி கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டேன். உப்பு எல்லாம் ஒன்று போல், வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்று போல் எல்லா இடத்துலையும் சேர்ந்து வரணும். அந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டோம். தேவையான அளவுக்கு நல்லா கிண்டி கிளறியாச்சு. இதுக்கு தேங்காய் பூ கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. தேங்காய் பூவும் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டோம். இப்போ பலா, சின்ன குட்டி பலா இருக்கு இல்லையா, அதில் நம்ம இப்போ துவரம்னு சொல்லுவாங்க, இதை துவட்டல்னு சொல்லுவாங்க. துவட்டுறோம் இல்லையா, அதனால் இது துவட்டல்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இதை பொரியல்னு சொல்லுவாங்க, பலா மூசுன்னு சொல்லுவாங்க. அந்தந்த ஊர் வழக்கப்படி ஏதோ ஒரு பேர் இதுக்கு உண்டு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீசன் தான் கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.